டு சுகரஜிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது நம்ம ஹரி சாரும் விஷால் சாரும் வந்தோன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய 3வது காம்போ தான் இந்த படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தோன்னா ஏற்கனவே நமக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்தோன்னா நேற்று தான் நான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா, ஆந்திராவும் தமிழ்நாடும் வந்தேன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய பார்டரில் சில இடங்கள் வந்து மாட்டிக்க போகுது. அந்த இடத்த எல்லாத்தையும் வில்லனாகிய 3 பேர் வந்தாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த ஆக்குபை பண்ணுற லேண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்தேன்னா பினாமியாக வச்சு ஒரு மினிஸ்டருக்கு பினாமியாக வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுற சில ஃப்ளாட்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஃப்ளாட்டும் வந்து மாட்டிக்கிது. ஸோ இந்த ஃப்ளாட்டை வந்தேன்னா இவங்க பேருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிரியா பவானி சங்கர் வந்து கையெழுத்து போடணும், அப்படி இல்லைன்னா இவங்க சாகணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கேட்டு பார்த்தாங்க வில்லங்க. பட் வந்தேன்னா அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லாமல், செகண்ட் ஆப்ஷனை வந்தேன்னா எடுத்துக்கிட்டு பிரியா பவானி சங்கரை வந்தேன்னா கொலை பண்ணுறதுக்காண்டி இவங்க தயார் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் அந்த நேரத்தில் இவங்க நர்சிங் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு டாக்டர் ட்ரைனிங் மாதிரி வந்தோன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூருக்கு வராங்க. வேலூரில் யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம விஷால் சாரை வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், விஷால் சாரோட அம்மாவும் பிரியா பவானி சங்கரோட ஃபேஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற காரணத்தினால இவர் வந்துன்னா பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு வந்துன்னா ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கார். ஸோ லாஸ்ட்டாக அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை. பிளாட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியலான ஒரு பிளாட்டு. பட் வந்தேன்னா டியூரேஷனும் அதோட சீன் சீக்வன்ஸும் தான் வந்து கமர்ஷியல் பிளாட் மாதிரி இல்லை. அங்கங்கே சரியான வந்தேன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் வந்தேன்னா சில நேரத்தில் சீட் ஏஜில் வந்தேன்னா உட்கார வைக்க, சில நேரத்தில் வந்தேன்னா கதவு எட்ஜ் இருக்குல்லங்க, நம்ம தியேட்டர் கதவு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்தேன்னா உட்கார வைக்கிது. ஸோ அந்தளவுக்கு வந்தேன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து அந்த படத்துக்கு நான் கொடுத்துட்ருந்தேன். என்னோட சேர்ந்து பல பேரும் அந்த ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன்னா பூஜை, தாமிரபரணி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போன நமக்கு ஒரு சாதாரண ஒரு புது டேரக்டர் ஒரு 2வது படம் 3வது படம் பண்ணுற ஒரு டேரக்டர் வந்தேன்னா பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை. பட் படம் பார்க்கலாம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்தேன்னா சில இடத்துல எலவேட் ஆகவே இல்லை. பட் வந்தேன்னா பல இடத்துல சாங்ஸ் வந்தேன்னா ஹைலைட்ஸாக வந்து கை கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். விஷால் சாரோட நடிப்பு வந்தேன்னா ஃபண்டாஸ்டிக்காக அவரோட ஆக்ஷன் காம்போ மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் வந்தேன்னா தெரியல, கதைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குமான்னு தெரியல. ஹரி சாரோட ஸ்பீடு வந்தேன்னா ஒன்று, ஹரி சார் படம் அப்படின்னு சொன்னாவே ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துடலாம். பட் அது எங்கேயோ வந்தேன்னா கொஞ்சம் நாளாக மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது. சமுத்திரக்கனி சார் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வில்லன் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிருக்கு. தயவு செஞ்சு ஹரி சார் அவங்க படத்தில் காமெடியை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. காமெடிங்கிற பேரில் வந்தேன்னா வெறுப்பு தான் சார் வருது. இது வந்தேன்னா 100% வந்துன்னா ட்ரூத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுன மாதிரி பல பேர் தோணியிருக்கும் சார். ஸோ என்கிட்டேருந்து ஒரு கோரிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா, காமெடியை தவிர்த்துருங்க. படத்தை வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் காமெடி தவிர்த்துட்டிங்கன்னா டியூரேஷன் கம்மியாகும். யாரும் இப்போ வந்து நான் ஸ்பேஸ் கேட்கல சார். படம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பார்த்துட்ருக்காங்க. மற்ற படங்கள் எல்லாத்துலேயுமே வந்தேன்னா எல்லாமே இருக்கும். பட் வந்து கதை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு படம் மட்டுமே நம்ம பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வர இதில் வந்தேன்னா உங்கள் படத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கதை இருக்குது, படம் பட் உங்கள் படம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் மார்க் வருது. ஸோ இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸை 5க்கு வந்து 2.5 தான் கொடுப்பேன். ஒரு ஆவரேஜ் ஃபிலிக் தான். போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.